11வது ஸ்லோகம் பார்க்கிறோம். சர்வ பூத ஆத்மபாவேன பூதாவாசம் ஹரிம் பவான் ஆராத்ய ஆப துராராத்யம் விஷ்ணோஹோ தது பரமம் பதம். சர்வபூதாத்மபாவேன பூதாவாசம் ஹரிம் பவான் ஆராத்யாபதுராராத்யம் விஷ்ணோஸ்தத் பரமம் பதம். பதினோராவது ஸ்லோகத்தையாக்குமே பார்க்கிறோம். சர்வேஸ்வரனான விஷ்ணுவை நீ கொடும் தபஸ் அனுஷ்டிச்சு பிரத்யட்சப்படுத்தினியே, நீ எல்லாம் மறந்துட்டியோ? ரொம்ப ஜாஸ்தியான கடின தபஸ் செஞ்சு ஒத்த காலில் நின்று பகவானை பார்த்துதான் ஆவேன் அப்படின்னு திருட நிச்சயம் பண்ணிண்டு பகவானை பிரத்யட்சப்படுத்தினவனாக்குமே நீ. துராராத்யம் ஆராதனை செய்யறதுக்கே சிரமமான பகவான பூதாவாசம் எல்லா உயிரினங்களிலையும் ஆத்மாவாயிட்டு சாட்சி ரூபத்தில் இருக்கிற ஹரிம் அந்த பகவான் ஸ்ரீஹரிய எல்லா உயிரினங்களிலையும் பகவான் வசிக்கிறார். பகவானிலேந்தாக்கும் எல்லா உயிரினங்களும் உண்டாயிருக்கு. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படி இருக்கிற அந்த பகவான சர்வபூத ஆத்மபாவேனா எல்லா உயிரினங்களிலும் இருக்கிற ஆத்மாவாயிட்டு ஆராத்யா ஆராதிச்சிட்டு விஷ்ணோஹோ பகவான் விஷ்ணுவோடு பரமம் சிரேஷ்டமான தது அந்த வைகுண்ட பதம் பதத்தை பவான் ஆபா துருவான் துருவானி பிராபிச்சதாக்குமே. தது பதம் பவான் ஆபா அந்த வைகுண்ட பதத்தை துருவா நீ பிராபிச்சவனாக்கும் 5 வயசுல. அது நீ மறந்துட்டியோ? உன்னோடு முன்னால பிரத்யட்சப்பட்ட பகவான் உனக்கு சிரேஷ்டமான துருவ பதவியும் கடைசியில மகா பிரளய சமயத்துல வைகுண்ட பதவியும் உனக்கு தந்ததை நீ மறந்துட்டியோ? அந்த அளவுக்கு சிரேஷ்டனாக்கும் நீ. உன்னை நான் இதெல்லாம் இப்ப ஞாபகப்படுத்துறேன். உன்னை ஆருக்கும் தோக்கடிக்கிறதுக்கு சாத்தியமில்லை. நீ என்னத்துக்காக்கும் இப்படி அதர்மம் செஞ்சு எல்லாரையும் கொன்னு குவிக்கிறாய்? இப்படி அதர்மம் செய்யறதுனால உன்னோட புண்ணியமெல்லாம் கம்மியாயிடும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. 36,000 வருஷமாக்கும் உனக்கு மரணம் இல்லாத அவஸ்தை. உன் கூட இருக்கிறவாள் எல்லாம் போயிடுவா, நீ மட்டும் இருப்பாய். 36,000 வருஷம் உனக்கு மரணம் இல்லை அப்படின்னாக்குமே பகவான் உனக்கு தந்த வரம். இருந்துட்டும் நீ என்னத்துக்காக்கும் இந்த அதர்ம பிரவൃத்தியை செய்யறாய்? நீ கொல்லலை அப்படின்னாலும் உனக்கு முன்னாலே இவாளெல்லாம் இறந்து போகத்தான் செய்வா அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. நீ யுத்தம் செஞ்சு கொன்ன எச்சர்கள் எல்லாரும் உனக்கு முன்னாலேயே இறந்து போயிடுவா அப்படிங்கிற நிஜ அவஸ்தைய நீ மறந்து போயிட்டியா? சரீரபோதம் மட்டும் இருக்கிற அஜ்ஞானிய மாதிரி நீ பிரவர்த்திக்கிறியே. பகவத் தத்துவம் தெரிஞ்ச நீ அதர்மம் செய்யறது தவறாக்கும். உன்னோடு தாத்தாவான எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு சாதிக்கலை. அதனாலேயாக்கும் உன்னை நேர்வழிக்கு நடத்துறதுக்கு நான் இதா இங்க வந்து உன்னோடு முன்னால நிக்கிறேன். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படிங்கிற பகவத் தத்துவத்தை நீ கட்டாயம் தெரிஞ்சவனாக்கும். இப்ப நான் அதை உனக்கு ஞாபகப்படுத்துறேன். நன்னா மைண்டில் வச்சுக்கோ. பன்னிரண்டாவது ஸ்லோகம். சஹ த்வம் ஹரேஹே அனுத்யாதஹ தது பும்சாம்
അഭി സമ്മതഃ കഥം തു അവദ്യം കൃതവാൻ അനുശിക്ഷയൻ സദാം വ്രതം. സത്വം ഹരേരനുദ്യാതസ്തത്പുംസാമഭി സമ്മത കഥം ത്വവദ്യം കൃതവാനനുശിക്ഷൻ സദാം വ്രതം. விஷ்ணு பக்தனான உனக்கு எப்படியாக்கும் தெரிஞ்சுண்டு இப்படி ஒரு பாபத்தை செய்யறதுக்கு சாதிக்கிறது. அதர்மமாக்கும் அப்படின்னு தெரியாதவன் கிடையாது நீ. அதர்மமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதர்மத்தை செய்யறதுக்கு விஷ்ணு பக்தனான உனக்கு எப்படி சாதிக்கிறது? ஹரேஹே அனுத்யாதஹா துவம். துவம் நீ எப்படி இருக்கிறவனாக்கும் துருவா, நான் சொல்றேன் கேளு. நீ ஹரிய நினைக்கிற மாதிரி பகவான் ஹரி ஒன்னையும் எப்பவும் நினைச்சுட்டுதான் இருக்கார். ஹரியோடு பிரிய பக்தனாக்கும் நீ. பக்தர்களை பகவான் எப்பவும் நினைச்சுட்டுதான் இருப்பார். பக்தர்களுக்கு க்ஷேமம் உண்டாகிறதுக்காயிட்டு பகவான் பக்தர்களையும் நினைச்சுட்டு இருப்பார். பக்தர்களுக்கு ஒரு ஆபத்து கட்டம் வந்து சேரத்த ஆபல் பாந்தவனாயிட்டு ஓடோடி வருவர் பகவான். നമ്മൾ കൂപ്പിടലേനാലും ഭഗവാൻ ഓടി വന്ന് നമ്മളെ കാപ്പാത്തുറവരാക്കും. കാരണം ഭക്തർകളെ എപ്പവുമേ നനച്ചിട്ടിരിக்கிற ഭഗവാൻ. അതിനാലിയാക്കും ആപത്ത് സമയത്തില് നമ്മൾ ഭഗവാനെ കൂപ്പിടലേനാ കൊടിയും ഭഗവാൻ ആപൽ ബാന്ധവനായിട്ട് ഓടി വന്ന് കാപ്പാത്തുறது. ഭഗവാൻ ഹരിയോട് പ്രിയ ഭക്തനാക്കുമേ നീ. உன்னோட முன்னால பகவான் சதுர்பாகு ரூபத்துல பிரத்யட்சப்பட்டாரே. தன்னோட கையில இருக்கிற பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கால உன்னோட கன்னத்தை தடவி கொடுத்தாரே. அந்த சங்கு அப்படிங்கிறது வேத ஸ்வரூபமாக்குமே. பகவானை பார்த்ததாலையும் அந்த சங்கு ஸ்பர்சிச்சதாலையும் உனக்கு எல்லா விதமான ஞானமும் இருக்கே. இப்போ ஒன்னும் தெரியாதவன மாதிரி நீ இப்போ அதர்ம பிரவൃத்தியை செஞ்சுட்டு இருக்கியே. அதர்மம் செஞ்சானா நரகத்துக்கு போகணும் கட்டாயம். இப்போ செய்யற அதர்ம பிரவൃத்தி உன்னோட கர்மங்களை எல்லாம் புண்ணியத்தை எல்லாம் டிக்ரீஸ் பண்ணுமே. நீ தியானிச்சு ஹரிய பிரத்யட்சப்படுத்தினியே. உங்ககிட்ட பிரியம் இருக்கிறதுனாலேயாக்குமே பகவான் உன்னோடு முன்னால பிரத்யட்சனானது. வேதஸ்வரூபனான பகவான் உன்னோடு முன்னால பிரத்யட்சனானாரே. நீ மறந்துட்டியா? 5 வயசு பாலகனாயிருந்த சமயத்துல நடந்த விஷயங்கள் யௌவன அவஸ்தை வந்தோன்னு நீ மறந்து போயிட்டியா? சகாத்வம் பகவானுக்கு பிரியங்கரனான நீ தது பும்சாம் பகவானோட பக்தர்களுக்கெல்லாம் சம்மதஹா அபி நாரதன் தொடங்கின சப்தரிஷிகளுக்கெல்லாம் நாரதனுக்கும் சப்தரிஷிகளுக்கும் எல்லாம் பிரியங்கரனாயிட்டு கூடியும் சதாமிரதம் சஜ்ஜனங்களோடு விரத அனுஷ்டானங்கள் அனுசிக்ஷயன் செய்யறவனாயிட்டு கூடியும் கதம் எப்படி தூ ஆக்கும் அவத்தியம் கிருதவான் உனக்கு இப்படி அதர்மம் செய்யறதுக்கு சாதிச்சது. கதம் து அவத்தியம் கிருதவான் எப்படியாக்கும் துருவா உனக்கு இப்படி அதர்மம் செய்யறதுக்கு சாதிச்சது. பகவானோடு பிரிய பக்தனான உனக்கு பகவல் பக்தர்களுக்கு பிரியங்கரனான உனக்கு இந்த மாதிரி ஒரு பாபகர்மம் எப்படி செய்யறதுக்கு சாதிச்சது? புத்தியிலாப்த பிரவൃத்தி எப்படி செஞ்சாய் நீ அப்படின்னு சுவயம்புவமனு துருவன் அப்படிங்கிற பேரக்குட்டிய தன்னோட ஸ்வரத்துல கொஞ்சம் ஷார்ப்பாயிட்டு பேச்சில கொஞ்சம் மூர்ச்ச கூட்டிண்டு சுவாசிக்கிறார். முன்னால நீ செஞ்ச தபசோடு பலனாயிட்டு பகவான் உன்னோடு முன்னால பிரத்யட்சப்பட்டதாக்கும். உனக்குள்ள இருக்கிற ரஜோ குண தமோ குணங்கள் எல்லாம் போனதாலியாக்கும் உனக்கு பகவானை பார்க்கறதுக்கு சாதிச்சது.
இப்போ உனக்குள்ள ரஜோகுணமெல்லாம் இப்படி வந்திருக்கு, தமோ குணமும் வந்து சேர்ந்துருத்தே, இப்படி நடந்துக்க கூடாது நீ அப்படின்னு கொஞ்சம் ரஃப்பாகவே சொல்லறார். முன்பின் யோசனை பண்ணாம எடுத்து சாடறாய். உன்னோடு இந்த அவசர புத்தியாக்கம் உன்னை இப்படி ஆக்கிடுத்து. நல்லது கெட்டது எப்படின்னு பகுத்தறிவோடு கூடிட்டு புத்தியை யூஸ் பண்ணணும். மனுஷாளுக்கு புத்தி கொடுத்திருக்கிறது அதனாலேயாக்கும். பக்தர்களில உத்தமனாக்கும் துருவன் அப்படின்னாக்கும் பக்தர்கள் எல்லாம் உன்னை பற்றி சொல்லின்னு இருக்கா. சப்த ரிஷிகளுக்கும் நாரதனுக்கும் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரியங்கரனான உனக்கு எப்படியாக்கும் இந்த மாதிரி ஒரு துஷ்கர்மம் செய்யறதுக்கு சாதிக்கிறது? ஆரோடும் உயிரெடுக்கிறதுக்கு ஆருக்கும் அதிகாரம் இல்லை. தன்னால வந்த ஜீவன் தன்னால போகணும். அது தெரியாதா குழந்தையே உனக்கு? நிறுத்து உன்னோடு இந்த क्रूரமான பிரவൃத்திய. நம்மளோடு குலத்துக்கு சேர்ந்த பிரவൃத்தி கிடையாது இந்த அதர்ம பிரவൃத்தி. ஆக்ரகங்களுக்கு பின்னால வரதாக்கும் குரோதம் அப்படிங்கிற விகாரம். ஆக்ரகங்கள் சாதிக்கலைன்னா வரதாக்கும் கோபம். காம குரோத லோப மோக மத மால்சரியங்களாயிருக்கிற ஷட்விகாரங்கள் அப்படிங்கிறது ரஜோகுண தமோ குணங்களால வந்து சேருறது. ரஜோகுண தமோ குணங்கள் பூர்ணமாயிட்டும் இல்லாமனா மட்டும்தான் ஜீவாத்மஸ்வரூபியான பகவான அந்த சத்குணத்தால தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும். அந்த சத்ஸ்வரூபியான பகவான ஹிருதயத்துக்குள்ளேயும் பிரகிருதியிலையும் தர்சிச்சவனாக்கும் நீ. அப்படி இருக்கிற உனக்குதா இப்போது இந்த மாதிரி ஷட்விகாரங்களும் ரஜோகுணமும் தமோகுணமும் எல்லாம் வந்து சேர்ந்துடுத்தே. நிப்பாட்டு. 13வது ஸ்லோகம். திதிட்சயா கருணயா மைத்ரியா ச அகில ஜந்துஷு சமத்வேன ச சர்வ ஆத்மா பகவான் சம்பிரசீததி. திதிட்சயா கருணயா மைத்ரியா அகில ஜந்துஷு समत्वेन च सर्वात्मा भगवान् सम्प्रसीदति. तिदीक्षया करुणया मैत्र्या च अखिलजन्तुषु. तिदीक्षया करुणया मैत्र्या च अखिलजन्तुषु समत्वेन च सर्वात्मा भगवान् सम्प्रसीदति. நமக்குள்ள இருக்கிற பகவத் சைதன்யத்தை மறைக்கிற தோஷங்கள் ஷட்விகாரங்களாக்கும். அந்த ஷட்விகாரங்கள் ரஜோகுண தமோ குணங்களிலேந்தாக்கும் உண்டாகிறது. இந்த ஷட்விகாரங்களை இல்லாம பண்றதுக்கு 4 குணங்கள் அப்படிங்கிறது மஸ்ட் அப்படின்னு பகவான் சொல்றார். பொறுமை, காருண்யம், மைத்ரி, சமபாவனை அப்படிங்கிற 4 குணங்கள் மஸ்ட். திதிச்சா, கருணா, மைத்ரி, சமத்துவ புத்தி இப்படி இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் பகவான் விஷ்ணுவோடு அந்த ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். ஷட்விகாரங்களை துரத்துறதுக்கு 4 மார்க்கங்களை எடுத்து சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. துருவனோடு பிதாமகனான சுவயம்புவ மனு ஷட்விகாரங்களில ஏது விகாரமும் ஸ்ட்ராங்கான புத்தி அப்படிங்கிறது ஒர்க் ஆகாது. சந்தோஷமானாலும் துக்கமானாலும் டென்ஷன் ஆனாலும் ஷட்விகாரங்களில என்ன வைக்கட்டும், பொறாமையானாலும் என்ன வேணுமான ஆகட்டும், அந்த விகாரம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கானா புத்தி அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகாது. விவேகம் அப்படிங்கிறத விகாரம் அப்படிங்கிறது நசிப்பிக்கும்.
அனுபவம் வழியாவாக்கும் நம்ம ஷட்விகாரங்களை தெரிஞ்சுக்கிறோம். புத்தி அப்படிங்கிறது பிரவர்த்திக்காம ஆயிடும். விகாரத்தோடு ஃபோர்ஸ் காரணம் புத்தி ஒர்க் பண்ணாது. மனசு அப்படிங்கிறது சாந்தமான அவஸ்தையில மட்டும்தான் புத்தி அப்படிங்கிறது பிரவர்த்திக்கும். இருட்டு அப்படிங்கிற விகாரங்களை புத்தி அப்படிங்கிற பிரகாசம் இல்லாம ஆக்கும். அஜானமயமான மனோவிசாரங்களை புத்தி அப்படிங்கிற ஞான தீபம் இல்லாம பண்ணும். மனசுல இருக்கிற அழுக்குகளான ஷட்விகாரங்கள் இல்லாத அவஸ்தையிலையாக்கும் புத்தி அப்படிங்கிற ஞான தீபம் தெளிஞ்சு பிரகாசிக்கிறது. பகவான ஹிருதயத்திலும் அதே மாதிரி ஹிருதயத்துக்கு வெளியிலையும் பார்த்த நீ கட்டாயம் சத்குணம் இருக்கிறவன் தான் துருவா, அதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை. 5 வயசுல நடந்த விஷயங்களை நீ மறக்க கூடாததாக்கும். சாதாரண ஜனங்களுக்கு சின்ன வயசுல இருக்கிற விஷயங்கள் ஒன்றும் ஞாபகத்துக்கு வராது. மறதி அப்படிங்கிறது ஒரு அனுகிரகமாயிட்டே നമ്മളെല്ലാം நினைக்கிறோம். எத்தனையோ கஷ்டங்களும் துரிதங்களும் சங்கடங்களும் ஆக்கும் நம்ம அனுபவிச்சிருக்கோம். அதெல்லாம் இப்படி டெய்லி நினைச்சுட்டே இருந்தா நம்மளால வாழவே முடியாது. ஆனா துருவனை சம்பந்திச்சு இந்த மறதி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு துருவன் கிட்ட மனு சொல்றார். காரணம் பகவத் தர்சனம் கிடைச்சவராக்கும் துருவன். அப்படி இருக்கிற பகவத் தர்சனம் கிடைச்ச துருவனுக்கு மறதி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. 5 வயசுல பகவானை பார்த்த அந்த ஞாபகம் இருந்திருந்தது அப்படின்னாக்கா நீ இப்படி அதர்மம் செஞ்சிருக்க மாட்டேயே துருவா. அழுக்குல முழுகின சந்தன கட்டையாக்கும் நீ அப்படின்னு சொல்றார் பகவான்கிட்ட. பகவானோட அனுகிரகம் கிடைச்ச துருவன் கிட்ட மனு. சேத்துல முழுகின தங்கமாக்கும் நீ அப்படின்னு சொல்றார். மண்ணுக்குள்ள முழுகி கிடக்கிற ஊசியாக்கும் நீ இப்படின்னு எல்லாம் சொல்றார். மண்ணால ஒரு ஊசி மூடப்பட்டிருந்தானா அதுக்கு பக்கத்துல ஒரு மேக்னெட்டை கொண்டு வச்சா அந்த ஊசிய மேக்னெட்டுக்கு இழுக்கிறதுக்கு சாதிக்காது. சந்தனக்கட்டை பாசம் பிடிச்சு அழுக்கு பிடிச்சுட்டு கிடந்தானா அதுல இருந்து ஸ்மெல் வராது. அந்த சந்தனக்கட்டையில இருக்கிற அழுக்கெல்லாம் நகர்த்தி விட்டு அதுக்கப்புறமா அதை உரைச்சு பார்த்தானா அதனோட சுகந்தம் வெளியில தெரியும். இப்போ நீ அழுக்காயிட்டு இருக்க. உன்னோட இந்த அழுக்கெல்லாம் அலம்பி களைஞ்சானாக்கா சத்குணத்தால அலம்பி களைஞ்சானா உன்னோட குணம் அப்படிங்கிறது பிரகடமாகும். துரோகிச்சவால திதிட்சையா பொறுமையோடு கூடிட்டு திரும்ப ஆக்கிரமிக்காதக்கி கருணையா காருண்யத்தோடு கூடிட்டு மைத்ரியாஜ ஸ்நேகபாவத்தோடும் கூடிட்டு சமத்வேனஜ சமானமான பாவத்தோடு கூடிட்டு சமபாவனையோடு கூடிட்டு எல்லாரும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற பாவத்தோடு கூடிட்டு சத்ருமித்ர பாவம் இல்லாத அவஸ்தையோடு கூடிட்டு அகில ஜந்துஷு எல்லா உயிரினங்களையும் பார்க்கணும் அப்படின்னாக்கும் இங்க மனு துருவன் கிட்ட சொல்றார். அந்த கரண சுத்திக்கு தேவையான குணங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படிங்கிறதையாக்கும் நம்ம இங்க பார்த்தோம். திதிட்சையா கருணையா மைத்ரியாஜ சமத்வேனஜ அகில ஜந்துஷு பொறுமையோடு கூடிட்டு காருண்யத்தோடு கூடிட்டு ஸ்நேகபாவத்தோடு கூடிட்டு சமபாவனையோடு கூடிட்டு எல்லா உயிரினங்களையும் பார்க்கணும். எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கிறது பகவானாக்கும் அப்படிங்கிற அறிவு உண்டாகிற நேரத்திலேயாக்கும் இந்த நானும் இந்த பிரகிருதியும் பிரகிருதியில இருக்கிற சர்வ உயிரினங்களும் பரம்பொருளும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற அறிவு உண்டாகிறது. அதாக்கும் சரிக்கும் சமபாவனை அப்படிங்கிறது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படி இந்த 4 குணங்கள் இருக்கிறவாழையாக்கும் சர்வ ஆத்மா பகவான்
எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் ஆத்மாவாயிட்டு மின்னி திளங்குற பகவான் ஆதிநாராயணன் சம்பிரசீததி நன்னா பிரசாதிச்சு அனுகிரகத்தை கொடுக்கிறார். பகவானுக்கு பிரியமான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம செய்யலாம். நமக்கு நாமே மித்திரமாகலாம், நமக்கு நாமே சத்ருவாகலாம். பிரகிருதி விஷயங்கள் கிட்ட மிங்கிள் பண்ணினா ஷட்விகாரங்கள் வர்த்திக்கும், நமக்கு நாமே சத்ருவாயிடுவோம். பகவான் கிட்ட மிங்கிளானா சத்குணம் ஜாஸ்தி ஆகி நமக்கு நாமே மித்திரமாயிடுவோம். பகவானோடு வைகுண்ட பதத்துல எத்திச்சேரத்துக்கு சாதிக்கும். நாம் எப்படி ஆகணும் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணணும். அதனால துருவா, நீ அதர்மம் செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வா. நீ சத்பிரவൃத்தி மட்டும்தான் செய்வாய் அப்படிங்கிற உறுதியான தீர்மானத்துக்கு வந்துடு. நிப்பாட்டு உன்னோடு அதர்ம பிரவൃத்திய. 14வது ஸ்லோகம். संप्रसन्ने भगवती पुरुषः प्राकृतैः गुणैः विमुक्तः जीवनिर्मुक्तः ब्रह्म निर्वाणं ऋच्छति. संप्रसन्ने भगवती पुरुष प्राकृतैर्गुणैः विमुक्तो जीवनिर्मुक्तो ब्रह्म निर्वाणमृच्छति. பகவானோடு அனுகிரகம் இருந்தானா மனுஷாளுக்கு லிங்கதேக முக்தனாயிட்டு பிரம்ம நிர்வாணத்தை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கிறது. சம்பிரசன்னே பகவதி, சம்பிரசன்னே ஐஸ்வர்யம், ஸ்ரீ, யசஸ், ஞானம், வீரியம், வைராக்கியம் இப்படி இருக்கிற பகங்கள் எல்லாம் இருக்கிற பகவான் நன்னா பக்தனில பிரசாதிக்கிறத, எல்லா பகங்களும் பக்தனுக்கு கொடுத்து பக்தனில பகவான் பிரசாதிக்கிறத, பகவானுக்கு இருக்கிற எல்லா குணங்களும் பக்தனுக்கும் கொடுத்து பகவான் பிரசாதிக்கிறத. பிராகிருதைஹி சத்குண ரஜோ குணங்களிலேந்து சத்குண ரஜோகுண தமோ குணங்களாயிருக்கிற பிராகிருதைஹி குணைஹி சத்குண ரஜோகுண தமோ குணங்களாயிருக்கிற குணங்களான பிரகிருதியோடு குணங்களிலேந்து பிராகிருதைஹி பிரகிருதியோடு குணைஹி குணங்களிலேந்து விமுக்தஹா விடுபடுறது. பகவானுக்கு இருக்கிற குணங்கள் எல்லாம் பக்தனுக்கு வந்து சேரத்த, பிரகிருதியில இருக்கிற சத்குண ரஜோகுண தமோ குணங்களாயிருக்கிற குணங்களிலேந்து அந்த ஜீவன் விடுபடுறது. பிரகிருதேஹே பவம் பிரகிருதியிலேந்து உண்டாகிறதாக்குமே பிராகிருத குணங்கள். பகவான் நம்மள நன்னா அனுகிரகம் தந்திருக்கார் அப்படின்னு நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு துருவன் கிட்ட மனு சொல்றது யாக்குமே பார்க்கிறோம். திரிகுணங்களாக்கும் நம்மளை இந்த பிரகிருதிட்ட பந்திப்பிக்கிறது. சத்குணம், ரஜோகுணம், தமோகுணம் இதுக்கு தகுந்த மாதிரியாக்கும் நம்மளோட பிரவൃத்தி. சத்குணம், ரஜோகுணம், தமோகுணம் இது தனியா நிற்காது. சத்குணம் ரஜோகுண குணத்தோடு கூடி சேரும், அதே மாதிரி சத்குணம் தமோ குணத்தோடு கூடி சேரும். சத்குணம், ரஜோகுணம், தமோகுணம் இது மூணும் கூடியும் சேரும், எப்படி வேணா சேரும். இப்படி குணங்களோடு ஏற்ற தாழ்வுக்கு தகுந்த மாதிரியாக்கும் நம்மளோட கேரக்டர். பிரகிருதி குணங்களிலேருந்து விடுதல் நமக்கு கிடைக்கிறது. பகவான் எப்ப அனுகிரகம் பண்றாரோ அப்பவாக்கும். பிரகிருதியில குணங்களிலேருந்து விடுபடுறவன் ஜீவ நிர்முக்தஹா சரீர அபிமானங்களாயிருக்கிற ஜீவபாவத்திலேந்து
நான் என்னோடது அப்படிங்கிற பாவத்திலேருந்து முக்தனாகிறான். சொஸ்ததையோடு கூடிட்டு தீர்க்க ஆயுள் அவனுக்கு கிடைக்கிறது. பகவத் ஸ்மரணையோடு கூடி அப்படி பகவத் அனுகிரகம் கிடைச்ச அந்த ஜீவனுக்கு நிறைய தீர்காயுள் கிடைச்சு பகவானையே கூப்பிட்டு ஸ்மரிச்சுண்டு பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி, பரபிரம்ம லயனம் அப்படிங்கிறது சத்தியமாகிறது. ஜீவபாவம் அப்படிங்கிற சூக்ஷ்ம சரீரத்திலேருந்து முக்தனாயிட்டு பகவத் தத்துவம் நமக்குள்ள நன்னா தெளிஞ்சு காணறதுக்கு சாதிக்கிறது. ஸ்தூல சரீரம் நம்மளோடு கண்களில் காணற, நம்மளோட கண்களால் என்னெல்லாம் காண முடிகிறதோ அதெல்லாம் ஸ்தூல சரீரம். சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது நம்மளோட ஜனன மரணங்களுக்கு காரணமா இருக்கிற அந்த சரீரம். காரண சரீரம் அப்படிங்கிறது வாசனா குணங்கள் இன்க்ளூடா இருக்கிறதாக்கும். முஜ்ஜன்மத்துல நமக்கு பாகவதம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ரகம் இருந்து அந்த பாகவதத்தை படிச்சுட்டே இருக்கிறதையாயிருக்கும் நம்மள இறந்து போயிருப்போம். அதாக்கும் இந்த ஜென்மத்திலையும் பாகவதத்தை படிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுறது. அது யாக்கும் இங்க வாசனா அப்படின்னு சொன்னது. எக்ஸாம்பிளுக்காயிட்டு இதொன்னு எடுத்து பார்த்ததாக்கமே, போன ஜென்மத்தில் நம்ம உபனிஷத்தை படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருப்போம், நடக்காம போயிருக்கும். முயற்சி பண்ணிட்டு தடங்கள் பட்டுட்டு நம்மளை இறந்து போயிருப்போம். அதாக்கும் இந்த ஜென்மத்தில் நமக்கு உபனிஷத்து படிக்கணும் அப்படிங்கிற ஆக்ரகம் வரத்துக்கான காரணம். இப்படி சூக்ஷ்ம காரண சரீரங்களிலிருந்து முக்தனாயிட்டு பகவத் தத்துவம் நமக்குள்ள நன்னா தெளிஞ்சு காணறது. இந்த சமயத்துல நன்னா சொஸ்ததை அப்படிங்கிறது இந்த ஸ்தூல சரீரத்துல இருக்கிற ஜீவனுக்கு கிடைக்கிறது. டென்ஷன் ஃப்ரீ ஆகிறது. நானும் இந்த பிரகிருதியில இருக்கிற சர்வதும் பரபிரம்மவும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. பிரகிருதி கிட்ட அட்டாச்மெண்ட் இல்லாத பரபிரம்ம சைதன்யத்துல ரிச்சதி எத்திப்படுறதுக்கு சாதிக்கிறது. அதனாலேயே பிரகிருதி விஷயங்களில இருக்கிற அட்டாச்மெண்ட் இல்லாம விடுபட்டு பகவல் விஷய தால்பரியம் உண்டாகணும் அப்படின்னு தாத்தாவான சுவயம்புவ மனு பேர குழந்தையான துருவனுக்கு உபதேசம் பண்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம்.